அனைவருக்கும் வணக்கம். சட்டப்பேரவையின் இறுதி நாளான இன்று லைவ் பார்த்த எல்லாருக்குமே கண்ணுக்கு குளிர்ச்சியானதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அசிங்கப்படுறதே இந்த உதயநிதிக்கு வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி 5 நிமிஷம் தான் பேச சொன்னாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே பார்த்தீங்கன்னா கூண்டோட வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. பெரிய பெரிய விஷயம்லாம் இந்த சட்டப்பேரவைக்குள்ள நடந்திருக்கு. நம்மளுடைய முதலமைச்சர் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் நல்ல பதிலை கொடுத்துருக்காரு. சேனலுக்குள்ளே வந்திருக்காங்க, மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த திமுக ஆட்சி காலத்தில் நடந்தப்பட்ட அனைத்து ஊழல்களையும் இன்னைக்கு சட்டப்பேரவைக்குள்ளே போட்டு உடைச்சிருக்காருன்னு சொல்லணும் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. சட்டப்பேரவை இன்னைக்கு தொடங்க ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆளுநர் பேசியிருந்தார். ஆளுநர் உரையின் மீது தீர்மானம் நேற்றெல்லாம் நடந்துச்சு. அதிலே பார்த்தீங்கன்னா பாலியல் வன்புணர்வு சம்மந்தப்பட்டதெல்லாம் நேற்று சட்டப்பேரவையில் பேசும்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான ராஜ்மோகன் அவர்கள் ஆதாரத்தை கொடுக்கறதுக்குள்ளேயும் வீட்டுக்கு ஓடிட்டாப்புல உதயநிதி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. சட்டப்பேரவை முடிஞ்ச கையோட தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இத்தனை லட்சம் கோடி வெளிமாநிலத்துக்கு விட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நேற்று ஒவ்வொன்றையும் ஆதாரப்பூர்வமாக போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ சட்டப்பேரவை நடந்திருக்கும். சட்டசபையில் எவ்வளோ விஷயங்களை விவாதிச்சிருப்பாங்க. திமுகவும் அதிமுகவும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது இவங்க மண்டையாட்டிட்டு போவாங்க, இல்லை இவங்க சொல்றது இவங்க மண்டையாட்டிட்டு போவாங்க. இதுக்கான ஒரு ஆதாரமே நமக்கு கிடைக்காம இருந்துச்சு. இவ்வளோ நாள் நம்ம லைவ்லாம் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப நாட்களில் நடக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியின் கீழ் நடக்கிற இந்த சட்டப்பேரவையை கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு சேனல்லையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வருது. அரசியல் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் எதிர்க்கட்சிக்காரங்க சொல்றாங்கன்னா அதுக்கு ஆதாரப்பூர்வமாக ஆளுங்கட்சிக்காரங்க தூக்கி போடுறாங்க. அப்படின்னாலே இது இந்த சட்டப்பேரவையில் மட்டும்தான் நடந்திருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியில் இருக்கிற இன்னைக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சியின் கீழே இருக்கிற நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதிர்க்கட்சிக்காரங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இத்தனை துறைகளில் நடந்த ஊழல், அறநிலையத்துறையில் தங்கத்தை உருக்கி பார்த்தீங்கன்னா வித்திருக்காரு சேகர்பாபு அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது. டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. இவ்வளோ நாள் நம்ம 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கினாரு, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம், பேசியிருப்போம். இதை நம்ம 10 ரூபா பாட்டிலுக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு டாஸ்மாக்லையும் பார்த்தீங்கன்னா இத்தனை கோடி ரூபாய் கட்சிக்கு நீங்கள் நிதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், தனியார் பள்ளிகள்கிட்ட போயிட்டு இத்தனை கோடி ரூபாய் நீ கட்சிக்கு நிதி கொடுக்கணும் அப்படின்ற விஷயம், அதாவது அரசுக்கு நிதி கொடுன்றது வேற, அது அவங்க கஜானாக்கு சேர போகிற விஷயம், மக்களுக்கான நிதியாக இதை பயன்படுத்தப்படும். ஆனால் பார்த்தீங்கன்னா கட்சிக்கு திமுக கட்சிக்கு இவ்வளோ நிதி கொடுக்கணும் அப்படின்ற விஷயம்னா பொதுமக்களிடையே திணிக்கப்பட்டிருக்கிற விஷயத்தை பூராமே இன்னைக்கு சட்டமன்றத்தில் போட்டு புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு. உண்மையிலே இன்னைக்கு உதயநிதி அவர்கள் திமுக சைடில் விஜய் அவர்கள் பேசும்போது எந்திரிச்சு நின்றுப்பாரு. பயங்கர கூச்சலும் குழப்பமும் இன்னைக்கு சட்டசபையில் நிகழ்ந்ததை பார்த்துருக்கலாம். முழுக்க முழுக்க நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் இவ்வளோ நாள் நடந்த திமுக பண்ணின அனைத்து ஊழல்களையும் வரிசையாக பட்டியலிட்டு வந்துட்டு இருக்கும்போது திமுகவை சார்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் துணை முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சரை பேச விடாமல் ஏகப்பட்ட விஷயங்களை தடுத்து நிப்பாடி இருப்பாரு. என்னன்னா ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செய்யவும் விட மாட்டோம், இதுக்கு முன்னால ஊழல் செஞ்சவங்கள அதாவது வெளியிலே விட மாட்டோம், தூக்கி உள்ள போட்டுருவோம்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா KN நேரு, பொன்முடி இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பயமாகி போய் நனைஞ்சிருச்சுட்டா, வேஷ்டிலாம் நனைஞ்சிருச்சு, வெளியில் கிளம்பிட்டாங்க. அது சேகர் பாபுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பதறிட்டாப்ல, ஆத்தாடி செந்தில் பாலாஜிலாம் முதலாக வீட்டுக்கு ஓடிட்டாப்ல அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சட்டப்பேரவையில் வச்சு அவங்க கையில் இன்னைக்கு தமிழக முதலமைச்சருடைய கை டேபிள் மேலே செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, இன்னும் KN நேரு இவங்களுக்கு மேலே இருக்கிற அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் இன்னைக்கு ஆதாரம் இருக்குது. நினைச்சாப்லனா அவை காவலர்கள்ட்ட சொல்லி அப்படியே தூக்கி உள்ளே போட்டுற முடியும். அவ்வளோ வசதிகள் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் கையில் இருக்குது. அப்படின்றனால ஒட்டுமொத்தமாக படையெடுத்து வெளியில் கிளம்பிட்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுடைய அதிமுக கட்சி வெளிநடப்பு செஞ்சுருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக நம்மளுடைய முதலமைச்சர் பேசுகிறத பொறுக்க முடியாமல், பதில் சொல்ல முடியாமல், தெம்பு இல்லாமல், திராணி இல்லாமல் ஓடிட்டார் உதயநிதி. அசிங்கப்படுறதே அவருக்கு வேலையாகவும் போச்சு. அப்படின்றனால நம்மள அதை பற்றி கவலைப்படுறது. அதை விட முக்கியமாக ஒரு குட்டி கதை ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா ஒரு கண்ணை வச்சு இப்படி தேடிட்டே இருப்பார். தம்பி ஒரு குட்டி பையன் என்ன தாத்தா தேடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா உன் அப்பா எங்கே இருக்காருன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருப்பாப்புல. நானும் தேடி பார்த்தேங்க, அப்பா கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு கிடைச்சாரா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை விட சபாநாயகர்கிட்ட ஒரு அனுமதி கேட்டு ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணியிருப்பாப்புல நம்மளுடைய தமிழக முதலமைச்சர். இதுக்கு முன்னாலெல்லாம் யாருங்க பண்ணுனா, அதெல்லாம் ஆக்ஷனே கிடையாது. இன்னைக்கு பண்ணினாரு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி எப்படி ஜெயிச்சார் அப்படின்றதும், ஒவ்வொரு தொகுதியிலையும் இன்னைக்கு இதுக்கு முன்னாலே இருந்த திமுக ஆட்சியில் இருக்கிற இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் எந்த மாதிரிலாம் கலகம் பண்ணி ஏகப்பட்ட ஊழல் பண்ணி கையில் இன்னைக்கு இத்தனை கோடி ரூபாய்
பெட்டி மாத்துறதுலேருந்து ஒவ்வொரு துறைகளிலும் நடக்கிற ஊழலை பற்றி வந்து இன்னைக்கு சட்டசபையில் போட்டு புட்டு புட்டு வச்சிருக்காருன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட இணக்கமாக இருக்கிறதுக்கு எந்தவித ஒரு தப்பும் கிடையாது. அப்படியே நாங்கள் இணக்கமாக இருந்தாலும் தமிழக அரசுடைய கோரிக்கைகளையும் அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் நம்ம மத்திய அரசிட்ட கேட்டு பெறணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கட்டத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோமே தவிர எப்போ பார்த்தாலும் மத்திய அரசை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு வேலை கிடையாது அப்படின்னு இருப்பாரு. அதை விட இன்னைக்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிற அந்த சோஃபா மாடல் அரசு திமுக ஆட்சியில் அதுக்காகத்தான் வந்து இன்னைக்கு நம்ம ஆட்சியில தான் இந்த நம்மளுடைய அதிகாரத்தின் பேர்ல தான் இந்த தாவேகா அரசு நடந்துட்டு இருக்குன்னு ஒய்யாம வார்த்தைக்கு வார்த்தை இன்னைக்கு ஸ்டாலின் வந்து கல்யாண மேடைகளெல்லாம் ஒப்பார வச்சுட்டு இருப்பாரு. இந்த கதரல்ஸ்லாம் இங்க வேணாம் தம்பி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிகா, காங்கிரஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக முடிவெடுத்து சுயேட்சையாக முடிவெடுத்து தமிழக வெற்றி கழகத்தோட இணைந்து இன்னைக்கு கூட்டணி கட்சிகளில் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபுல் ஸ்டாப் வச்சிருப்பாரு. அதை விட முக்கியமாக இன்னைக்கு சமூக நீதினு பேசிக்கிட்டு இருக்கிற சமூக நீதிக்காரங்களா எந்த ஆட்சி காலத்தில் உங்கள்கிட்ட வந்து இத்தனை தலித் சமூகத்தை சேர்ந்த பட்டியலினத்த மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அமைச்சராக இருந்திருக்காங்க. நம்மளுடைய ஆட்சியின் கீழ் இன்னைக்கு 8 பேர் வந்து பட்டியலினத்த சகோதர சகோதரிகள் வந்து இன்னைக்கு அமைச்சராக இருந்துட்டு இருக்காங்க. பெண்கள் முக்கியத்துவத்தை பேசுகிற நீங்கள் என்னைக்கு அமைச்சரவையில் பெண்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பங்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து இன்னைக்கு திமுகவை லாக் பண்ணியிருக்காரு. நேருக்கு நேராக இவ்வளோ நாள் அறிக்கையின் மூலியமா கேட்டுக்கிட்டு இருந்த அனைத்து கேள்விகளையும் இன்னைக்கு நேருக்கு நேராக கேட்டிருக்கிறாப்புல. இதுக்கு முன்னால் தமிழக வெற்றி கழகமாக இருக்கும் போதும் இதுக்கு முன்னால் ரசிகர் மன்றமாக விஜய் மக்கள் இயக்கமாக பயணிக்கும் போதும் தமிழக மக்களுக்கும் தமிழக மீனவ மக்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் பேரிடர் நடக்கும்போது நம்மளுடைய விஜய் அவர்களுடைய கட்சியா இருக்கிற தமிழக வெற்றி கழகமும் சரி, இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும் போதும் சரி என்னெல்லாம் பண்ணினாங்க அப்படின்றத இன்னைக்கு தெளிவா வந்து மக்களுக்கு புரிய வச்சிருக்காரு அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கோம். ரெண்டாவது, பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரம்பூர் மக்களுக்கு வந்து நன்றி செலுத்திட்டு இருக்காரு சட்டசபையில. அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சி மக்களும் என்னதான் ராஜினாமா பண்ணாலும் திருச்சி தொகுதியும் வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய தொகுதி தான் அப்படின்றனால அவங்களுக்கும் வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் வரப்போற இடைத்தேர்தலுக்கு கண்டிப்பா திருச்சிக்கு திரும்ப வரேன்னு சொல்லியிருக்காரு. நிறைய பார்த்தீங்கன்னா அடுத்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து திமுக சைட்ல இருந்து ஏய் அப்படின்ற சத்தம், அதாவது முதல் நாள் கேட்ட அதே ஏய் அப்படின்ற ஒருமை சத்தம் வந்து இன்னைக்கும் கேட்கப்பட்டது. ராஜமோகன் அவர்கள் உடனடியாக எந்திரிச்சு பதில் பேசி, என்னன்னா உங்களுக்கும் வாய் இருக்கு எங்களுக்கும் வாய் இருக்கு, நீ பேசினேன்னா அதே தான் நாங்கள் அதை விட டபுள் மடங்கா பேசுவோம், எங்களுடைய வெற்றி தலைவரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், பார்த்துக்க இதுக்கு மேலே வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேராகவே சொல்லிட்டாப்புல. அவை முன்னவரான செங்கோட்டையன் அவர்களை சொல்லிதான் ஆகணும். இன்னைக்கு திமுகவுக்கு சபை மரபு இருக்கா அப்படின்றத கேட்டிருப்பாரு. ஏன்னா இதே திமுக ஆட்சி காலத்துல ஒற்றை பெண்மணியா ஒரு எம்எல்ஏவான ஜெயலலிதா அம்மா அவர்களே சேலையை உருவி எடுத்துட்டு வெளியில கொண்டுட்டு வந்த இந்த கேவலமான கட்சி தான் திமுக. சட்டையெல்லாம் கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் போட்ட நாடகம், கையோ என்னை காப்பாத்துங்க தூக்கிட்டு போறாங்களேன்னு சொல்லி கலைஞர் போட்ட நாடகம், அவ்வளோதையும் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா காட்டிட்டாரு செங்கோட்டையன் அவர்கள். ஏன்னா அவருக்கு இதுக்கு முன்னாடி அங்கே தானே இருந்திருக்காரு, எவ்வளோ விஷயங்கள் தெரிய வந்திருக்கும் அப்படின்றனால எல்லாத்தையும் இன்னைக்கு புட்டு புட்டு வச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து பதில் பேச முடியாம இது நம்ம பேசினாலும் கண்டிப்பா தப்பா தான் போகும். ஏன்னா நீங்க திமுக கட்சியே தப்பான கட்சி அப்படின்னு மக்கள் முன்னாடி தெளிவா விஜய் அவர்கள் காட்டிட்டாருன்றனால பயந்து ஓடிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களோட அண்ணன் தம்பிலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஊபிஸ் 200 வாங்குற ஊபிஸ் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் சரி அடுத்து சமூக வலைதளங்களையும் சரி, என்ன எங்கள் உதயண்ணாவே நீ மிரட்டிட்டா, உதயண்ணா தம்பிடானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஞ்சா குடிக்கலாம் போய் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கு பாருங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இனி நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். அதுக்கு பதிலடி நம்ம வந்து அடுத்தடுத்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். இன்னைக்கு தமிழக மக்களின் இந்த ஒரு ஆட்சியானது மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட ஆட்சியா, மக்களோட பணத்தை ₹1 கூட தொடாமல் இந்த கட்சியோட நிதி அப்படின்றது தமிழக கஜானாக்குள்ளே சேர்ந்துக்கிட்டு தனிப்பட்ட நபருக்கு மட்டுமே போன அந்த ஸ்டாலின் சார் டேக்ஸ் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக கஜானால சேர்ந்து தமிழக மக்களுக்கான நிதியாக மாறி இன்னைக்கு மக்களுக்கான திட்டமாக வந்து ஒவ்வொன்றையும் அறிவிக்கிறதுக்காக நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. அடுத்த சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா ஜூலை 2வது வாரம் அல்லது 3வது வாரத்தில் கூட போகுது. அன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தோட கடைசி வாரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மகளிர் அதாவது மாணவர் மாணவிகளுக்கான அந்த கல்வி விருது வழங்கும் விழாவை நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் செய்கிறதா இருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு வரிசையாக இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு துறையிலையும் நடத்தப்பட்ட ஊழல்கள் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக காட்டப்படும் அப்படின்றது தமிழக முதலமைச்சரின் வாயிலிருந்து வந்திருக்குன்றனால ஒருத்தனும் தப்பிக்க முடியாது. பூரா பேத்துக்கும் புது ஜெயில் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இன்னி கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவருடைய ஆட்சியை அடிச்சுக்கிறதுக்கு முடியாது. மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லிட்டு போயிருங்க. நம்ம சேனலில் 4 பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.